வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நாம் கோல் சமையல் சேனலில் கோதுமை மாவு சப்பாத்தி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோதுமை சப்பாத்திக்கு நான் கோதுமை ரேஷனில் வாங்கினதாங்க. அதை வச்சு தான் இந்த கோதுமை மாவு சப்பாத்தி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த சப்பாத்தியை ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ மாவை இதில் சேர்த்துடலாம். மாவு பிசைகிறதுக்கு வசதியாக நாம் ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் 1 ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய், உப்பு இது எல்லாம் மாவில் நல்லா கலக்கிற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு ஃபுல்லாக நல்லா கலந்துடணும். அந்த அளவு நம்ம இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து தான் பிசையணும். ரொம்பவும் உடனே தண்ணி சேர்த்துடக்கூடாது. அப்படின்னா மாவு ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடும். நம்ம சப்பாத்திக்கு பிசையும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மாவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இந்த மாதிரி பெதறி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதுக்கு தக்கன நம்ம சேர்த்து பிசைஞ்சுக்கணும். மாவை ரொம்ப லூஸாக பிசைஞ்சிடக்கூடாது. பூரிக்கு தான் நம்ம ரொம்ப டைட்டாக பிசைவோம். சப்பாத்திக்கு அதை விட கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கலாம். மாவை இந்த மாதிரி நல்லா கை வச்சு அழுத்தி பிசையணும். அப்போ தான் நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். அந்தளவுக்கு நாம் மாவை பிசையணும். கொஞ்சமாக எண்ணெய் தடவி நாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்படி செய்யும் பொழுது நமக்கு சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்திக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துடலாம். மாவை இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா உருட்டிடலாம். உருட்டிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு எந்தளவு சப்பாத்தி பெருசாக தேவையோ அந்தளவு நாம் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டிக்கணும். உருட்டின இந்த மாவை இப்படி கையில் வச்சு நல்லா உருட்டிடணும். வச்சு அந்த உருண்டைகளில் நாம் சப்பாத்திக்கு திரட்டிடலாம். உருட்டி வச்ச உருண்டையை இந்த மாதிரி கட்டையில் வச்சுட்டு லைட்டாக நம்ம மாவு தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா இந்த மாதிரி இதில் உருட்டிக்கலாம். உருட்டிட்டு நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் ஒட்டாது. அதுக்காக தான் நம்ம மாவு லைட்டாக தூவினா போதும். இப்போ நம்ம திரட்டிக்கலாம். இந்த மாதிரி கட்டையை வச்சு லைட்டாக நம்ம திரட்டி விடணும். நல்லா ரவுண்ட் ஷேப்பாக திரட்டணும். ரொம்பவும் தடிமனாக திரட்டிடக்கூடாது. இந்த ரவுண்டாக திரட்டின சப்பாத்தியை கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் இப்படி திருப்பி போடணும். அப்படி போடும்போது நமக்கு தேவையில்லாத மாவெல்லாம் கீழே விழுந்துடும். இப்போ நம்ம சப்பாத்தியை கல்லில் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம திரட்டி வச்ச இந்த சப்பாத்தியை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி மேலே லைட்டாக வெந்த மாதிரி தெரியும். இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு திருப்பி நம்ம திருப்பி போட்டுருவோம். இப்போ திருப்பி போடும்போது பாருங்கள், சப்பாத்தி நல்லா எலும்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் எலும்பி வரும். இப்படி கரண்டியை வச்சு லைட்டாக நம்ம அழுத்தி விடலாம். நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்பாத்தியும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான சுவையான கோதுமை மாவு சப்பாத்தி ரெடி ஆயிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.